எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார், ஒரு சஹாபிய பெண்மணி பெருமானாரிடத்தில் வந்தார்கள், நாயகமே என் பிள்ளை சர்க்கரை சாப்பிடுகிறான், சர்க்கரை உடலுக்கு கெடுதி என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று பெருமானாரிடத்தில் சொல்ல, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. இரண்டாவது நாள் வந்தாங்க, இரண்டாவது நாளையும் பெருமானார் நாளைக்கு வாங்கன்றாங்க. மூன்றாவது நாள் வந்தாங்க, மூன்றாவது நாளும் நீங்கள் நாளைக்கு வாங்கன்றாங்க. நாலாவது நாள் போன உடனே அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கரை சாப்பிடாதுப்பா, உடலுக்கு கெடுதி, உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, நாயகமே இந்த வார்த்தையை 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நீங்க 4வது நாள் சொல்றீங்களே. கேட்ட உடனே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் முன்னர் சக்கரை சாப்பிட்டு இருந்தேன், முதல்ல நான் சாப்பிடுறதை நிறுத்திட்டு இப்பொழுது அந்த பிள்ளையை நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னேன். என்னிடத்தில் அமல் இருந்தால்தான் அதை அந்த அமலுடைய ஜமானியத்து ஜலானியத்து அமலுடைய அசவாத்துக்கள் நம் பிள்ளைகளை போய் சாரும். அது மட்டுமல்ல, நம் பிள்ளைகளை நாம் பெறுவதற்கு முன்னால் நாம் மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொள்வது மிக சிறந்தது. நாயகம் அவர்களின் வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்திலே, நிறைய வழிமார்களின் வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்திலே, நிறைய இமாம்களின் வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்திலே, தாய்மார்களின் அவர்களின் தன்மைகள் தான் வழிமார்களுக்கு வந்திருக்கிறது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பிறக்கின்ற பொழுது 2 கண்ணு தெரியல. புகாரி உலகத்தில் யாருக்குமே தெரியாதவங்க இருக்க முடியாது. புகாரி என்ற கிதாப் எல்லாத்துக்கும் தெரியும். அதை எழுதியவர்கள் புகாரி அவர்கள். அவர் ஊர் பேர் புகாரி. அவர்கள் புகாரி அவர்கள் என்ன செய்தார்கள், பிறக்கின்ற போது கண்ணு 2 தெரியல. அவங்க அம்மா ரப்பிட்ட கேட்டாங்க, ரப்பே என் பிள்ளைக்கு ஞான கண்ணையும் திறந்து விடு, அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் திறந்து விடு என்று துவா செஞ்சாங்க. 2மே திறக்கப்பட்டது. உலகம் போற்றும் புகாரி என்று சொல்லப்பட்ட அளவிற்கு அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பெற்றோர்களின் துஆக்கள் இருக்க வேண்டும். கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுதே சொன்னார்கள், அவருடைய தாயார் சொன்னாங்க, அப்பா நீ பொய் பேசக்கூடாது, மறுமை உரை நீ பொய் பேசக்கூடாது என்று சொன்னதே துஆதான். அவர்கள் வசியத்து செய்தார்கள், ஆனால் அது துஆவாக மாறி போனது. அவர்கள் வாழும் காலங்களிலும் பொய் பேசவில்லை, வாழும் காலங்களில் பொய் பேசாமல் இருந்ததால் அந்த கூட்டத்தார்கள் 40 பேர்களும் கௌசு நாயகம் அவர்களின் கையை பிடித்து 18வது